வணக்கம், என் பேர் கீர்த்திவாசன். இட்ஸ் மீ துளசி பாய். லைக் பண்ணுங்க, ஷேர், யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மைசூர் பாக் சலிக்க சேவத்தைய குரு சேவத்தைய குரு ஒரு கப் கடலை மாவு. இப்போ நான் சொல்ல போகிற அளவு சர்க்கரை 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். மைசூர் பாக் செய்ய தேவையான அளவு இப்போ இந்த கப் அளவு நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம். இதே கப் அளவு மைசூர் பாக் செய்ய தேவையான அளவு இந்த டம்ளரோட அளவு. இப்போ இதே அளவு நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம். இதே அளவு தான் நெய்யும் ஆயிலும் எடுத்துக்கணும். 1 கப் நெய்யும் 1 கப் ஆயில் எடுத்துக்கணும். ஒரு கப் சர்க்கரை, 1 கப் மைசூர் பாக் செய்ய வேண்டிய அளவு 1 கப் கடலை மாவு. நம்ம மைசூர் பாக் செய்யறதுக்கு 1 டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கோம். இதே அளவு தான் சர்க்கரை 1 கப் எடுக்கணும். 1 கப் மைசூர் பாக் செய்யறதுக்கு 1 கப் கடலை மாவு. இப்போ மைசூர் பாக் செய்ய வேண்டிய அளவு இப்போ நம்ம 1 டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கோனா இதே டம்ளர் தான் 1.5 கப் சுகர் எடுக்கணும். இப்போ கம்மி பதம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். கிண்டு தூக்காத தூக்காதடா கிண்டுடா பிச்சைக்கரா. கிண்டு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். கவுத்தி விட்டுலாம்.